அத்தியாயம் 53 திட்டத்தில் சிறு மாற்றம். நீங்கதான் இதை யூகிச்சீங்க. நான் புதுசுன்னு நீங்க சொல்றதுல தப்பு இல்ல. ஆனா நான் ரொம்ப நாளைக்கு முன்னரே அவுண்டேஷன் டெக்னிக்குகளை கத்துக்கிட்டிருந்தேன். மிருதன் அவனிடம் அலட்சியமாகச் சொன்னான். அப்படிச் சொன்ன பிறகு மற்ற தரப்பினரின் கன்னத்தில்தான் அடித்த குத்தினால் ஏற்பட்ட திசைதிருப்பலை பயன்படுத்திக் கொண்டு மிருதன் திடீரென முன்னோக்கிச் சென்றான். இருப்பினும் இந்த குழந்தை வாள் மாஸ்டர் எந்த வகையிலும் அழுத்தம் கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர் பற்களைக் கடித்துக்கொண்டு நெருங்கி வரும் மிருதனை நோக்கி ஒரு வாள் ஒளியுடன் கூடிய ஒரு அவநம்பிக்கையான வெட்டு ஒன்றை விரைவாக கட்டவிழ்த்துவிட்டார். இதை கவனித்த மிருதன் தனது தாக்குதலின் பாதியிலேயே நின்று பின்னர் இந்த கொடிய நெருங்கி வரும் தாக்குதலைத் தவிர்க்க கேல் சவாரித்திறனைப் பற்றிய தனது புரிதலை முழுமையாக வெளிப்படுத்தினான். கடைசி நேரத்தில் அவன் அதைத் தவிர்த்து வந்தாலும் இப்போது அவனது இடது கன்னத்தில் ஒரு வெட்டு இருந்தது. காயத்திலிருந்து அவனது முகத்தில் இரத்தம் வழிந்தது. அவன் முகத்தில் இரத்தம் வழிவதைப் பார்த்து அவன் இடது கை கட்டைவிரலால் அதைத் துடைத்து ஒரு கணம் அதை கவனித்துவிட்டு, சுவாரஸ்யமாக இருந்தது, அதுதான் உன் வாள் நுட்பமா என்று முணுமுணுத்தான். மற்ற தரப்பினர் தீவிரமாகிவிட்டதை உணர்ந்த மிருதன் இனியும் தயங்க விரும்பவில்லை. இந்த பேபி வாள் மாஸ்டரை முழுமையாக எதிர்த்துப் போராட முடிவு செய்தான். அவன் திடீரென தனது நிலையிலிருந்து மறைந்து பேபி வாள் மாஸ்டரின் முன் விரைவாகத் தோன்றினான். அவன் இப்போது கட்டவிழ்த்துவிட்ட தாக்குதலுக்குப் பிறகு தனது வாளை தாங்கி நிற்கும்போது மூச்சு வாங்கினார். எதிராளி தனது தாக்குதலுக்கு தயாராக இல்லையா என்பதைப் பற்றி மிருதன் கவலைப்படவில்லை. ஏனெனில் அவரை எதிர்கொள்ளும்போது கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் குறைவாகவே இருந்தன. அவன் எதிராளியை அணுகிய பிறகு அவர் தனது முஷ்டியை மட்டும் இறுக்கிக் கொண்டான். பின்னர் அவன் பேபி வாள் மாஸ்டரின் உடல் முழுவதும் தொடர்ச்சியான குத்துக்களைப் பொழிந்தான். இந்த நேரத்தில் அவருக்கு எதிர்வினையாற்ற வாய்ப்பளிக்கவில்லை. போர் அரங்கின் பின்னணியில் மந்தமான ஆனால் கனமான ஒலிகளின் தொடர் எதிரொலித்தது. எதிராளி தங்கள் வாள் நுட்பத்தை மீண்டும் கட்டவிழ்த்துவிட ஒரு வாய்ப்பை மிருதன் கொடுக்க விரும்பவில்லை. அது அவருடன் இணைந்தால் மிகவும் ஆபத்தானது. அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு அவன் இப்போது பேபி வாள் மாஸ்டரை அணுகியபோது அவன் முதலில் குத்தியது அவரது வாளின் கைப்பிடியை பிடித்திருந்த கையைத்தான். இது வாளை மற்ற தரப்பினரின் பிடியிலிருந்து தட்டிச் சென்றது. இந்த கட்டத்தில் எதிராளி பாதுகாப்பற்றவர்களாக இருந்தனர். அவர்களின் விலையுயர்ந்த உபகரணங்கள் இல்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே நீண்ட நேரத்திற்கு முன்பே தரையில் விழுந்திருப்பார்கள். கைமுட்டி நுட்பத்தை புரிந்து கொண்ட பிறகு மிருதன் தனது மந்திர ஆற்றலால் தனது கைமுஷ்டிகளை நிரப்பினான். உடனடியாக தூரத்திலிருந்து எதிராளியின் முகத்தில் ஒரு குத்தை வீசினான். பூம்! வெற்றிட அலை பஞ்ச்! அவன் இந்த குத்தை வீசும்போது எதிராளியின் தலையை நோக்கி காற்று அலைகள் எழும்பி வந்தன. பின்னர் மிருதன் தனது மற்றொரு கையால் மற்றொரு குத்தை வீசினான். அதுவும் மந்திர சக்தியால் நிரப்பப்பட்டது. பூம்! வெற்றிட அலை அலையான பஞ்ச்! அவன் இந்த குத்தை வீசியபோது வளிமண்டலத்தில் இருந்த அந்த அலைகள் திடீரென்று காற்றில் சிற்றலைகளாக மாறி பின்னர் ஒரு கணம் கழித்து அதிர்ச்சி அலைகளாக மாறியது. இந்த அதிர்ச்சி அலை பேபி வாள் மாஸ்டரின் தலையை அல்லது அவரது முழு உடலையும் அடைந்தபோது அது அவரது கவசத்தில் உள்ள துளைகள் வழியாகவும் அவரது உடலில் உள்ள பல்வேறு துளைகள் வழியாகவும் அவரது உடலை ஊடுருவி பின்னர் அவரது உடலின் உட்புறங்களை உலுக்கியது. இதனால் அவரது உள் உறுப்புகள் கடுமையாக அசைந்தன. இதனால் அவரது முழு உடலிலும் தாங்க முடியாத வலி உணர்வு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அவரது தலையைத் தாக்கிய அதிர்ச்சி அலைகளால் அவரது மூளைக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டது. இறுதியில் தட் என்ற சத்தத்துடன் தரையில் விழுந்தான். பின்னர் சுயநினைவை இழந்தார். பின்னர் அவர் திடீரென்று ஒளியின் உருவங்களாக மாறி சிறிது நேரத்திலேயே போர் அரங்கிலிருந்து மறைந்துவிட்டார். இந்த மெய்நிகர் உலகத்திலிருந்து முற்றிலுமாக மறைந்து போவதற்கு முன்பு அவனுக்கு அலற வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக இது ஒரு மெய்நிகர் உலகம் மட்டுமே. அதனால் பேபி வாள் மாஸ்டருக்கு உடல் ரீதியாக எந்த காயமும் ஏற்படாது. இருப்பினும் இந்த தாக்குதல் பெரும்பாலும் அவரது மனநிலையை பாதிக்கும். அதாவது நிஜ உலகில் கூட அவரை பாதிக்கக்கூடும். அதாவது அவருக்கு பலவீனமான மனநிலை இருந்தால். சிறிது நேரம் கழித்து மெய்நிகர் அமைப்பு அறிவித்தது. இரத்தம் இஸ்ட் கடவுள் குழந்தை வாள் மாஸ்டருக்கு எதிராக வெற்றி பெற்றார். மிருதன் தனது சாதனையை பார்த்து மகிழ்ச்சியில் சிரிக்கும் முன் திடீரென்று அவனது கண்களுக்கு முன்னால் மற்றொரு அறிவிப்பு தோன்றியது. இந்த முறை அது மெய்நிகர் அமைப்பிலிருந்து வரவில்லை. இது அவனது சொந்த சிஸ்டத்திலிருந்து வந்தது. நீங்கள் உங்கள் எதிரியை போரில் அபாரமாக தோற்கடித்து 400 அறிவுப் புள்ளிகளைப் பெற்றுள்ளீர்கள். அவனுடைய சிஸ்டம் அவனுக்கு அறிவித்தது. இந்த நிகழ்வுகளின் திருப்பத்தால் மிருதன் வாயடைத்துப் போனான். பின்னர் சிறிது நேரத்திலேயே அவன் முணுமுணுத்தான். என்ன ஆச்சு? இது சாத்தியமா?
ஏன் இதுக்கு முன்னாடியே எனக்குச் சொல்லல? அறிவிப்பிலிருந்து வந்த உரையின் வரியைப் படித்ததும் மிருதன் கணினியிடம் புகார் செய்தான். இருப்பினும் அவன் விரைவில் அமைதியாகிவிட்டான். முக்கியமான ஒன்றை உணர்ந்த பிறகு உடனடியாக தனக்குள் சிந்திக்கத் தொடங்கினான். பொறு ஒரு நிமிஷம் இரு. அப்படியானால் இந்த இடம் நான் அறுவடை செய்வதற்கு ஒரு புதையல் இல்லையா? இல்லை, மிருகக் காட்டில் என் உயிரைக் கூட பணயம் வைக்காமல் என் அறிவுப் புள்ளிகளை அறுவடை செய்வதற்கு ஒரு பண்ணையைப் போன்றது. இது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. விளையாட்டையே மாற்றும் ஒரு திருப்பம். நான் செய்ய வேண்டியதெல்லாம் என் திறமைகளைப் பயிற்சி செய்வதுதான். அதன் மூலம் எனக்கு அறிவுப் புள்ளிகளும் கிடைக்கும். ஹாஹாஹாஹா. இந்த பயனுள்ள மற்றும் பலனளிக்கும் நன்மைகளுடன் ஒரு போட்டியில் கூட நான் தோற்க முடியாது. ஏனெனில் ஒருமுறை தோற்றாலும் ஒரு சில அறிவுப் புள்ளிகளை இழப்பதுதான் அர்த்தம். திட்டங்கள் மாறிவிட்டது. முதலில் நான் ஒரு எதிரியுடன் சண்டையிட்டுவிட்டு வெளியேறலாம் என்று நினைத்தேன். ஆனால் காலை வரை இந்த மெய்நிகர் உலகில் இருக்க வேண்டியிருக்கும் என்று தெரிகிறது. மேலும் நான் சோர்வாக இருப்பேன் என்று தெரியவில்லை. நான் இப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். மிருதன் தொடர்ச்சியான எண்ணங்களைக் கொண்டிருந்தார். பின்னர் இறுதியாக திருப்தியுடன் முடித்தான். அந்த முடிவெடுத்தவுடன் மிருதன் தலையைத் திருப்பி பின்னர் அந்த நேரத்தில் மெய்நிகர் அமைப்பால் தூண்டப்பட்ட புதிய அறிவிப்பை பார்த்தான். வீரர் சண்டையைத் தொடர விரும்புகிறாரா? எஸ் ஆர் நோ? எஸ. அவன் தயக்கமின்றி சீரியஸாக பதிலளித்தான். அத்தியாயம் 54. சொல்லி வச்ச மாதிரியே ஒரே டயலாக். சில கணங்கள் காத்திருந்த பிறகு மற்றொரு வீரர் இறுதியாக தனது சவாலை ஏற்றுக்கொண்டு அதே போர் அரங்கிற்கு வந்தார். இந்த போர் அரங்கிலிருந்து அவர் வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்படாததால் மற்ற தரப்பினரும் இந்த போர் அரங்கை தேர்ந்தெடுப்பது போல் தோன்றியது. வூ, அந்த பேபி வாள் மாஸ்டரை தோற்கடித்தது நீங்கதானா? நீங்க யார்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமாயிருந்துச்சு. அதனால நான் உடனே இந்த சவாலை ஏற்றுக்கொண்டேன். போர் அரங்கில் தோன்றிய உடனேயே புதிய வீரர் கூறினார். அவரது வார்த்தைகளால் மிருதன் சிறிது அதிர்ச்சியடைந்தான். பின்னர் அமைதியாக யோசித்தான். இவனுக்கு இது எப்படித் தெரியும்? நான் அந்த ஆளை சில நிமிடங்களுக்கு முன்புதான் தோற்கடித்தேன். ஸ்ட்ரீமிங் சிஸ்டம் அவ்வளவு வேகமாக இருக்கிறதா அல்லது அது முழு நேரமும் நேரலையில் இருந்ததா? இருப்பினும் இதை யோசித்துக் கொண்டிருந்தாலும் அவன் மற்ற தரப்பினருக்கு பதிலளித்தார். அது சரி. உங்களுக்கு அவரை தெரியுமா? நீங்கதான் அந்த ஆள்னா? அவனைத் தோற்கடிச்சதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளா அந்த அக்கறை தோற்கடிக்கணும்னு நான் குறியா இருந்தேன். ஆனா நான் அவனுக்கு என் சவாலை அனுப்பும் போதெல்லாம் அந்த குட்டிக் குஞ்சான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால என்னால முடியல. ஆனா நீ அவனைத் தோற்கடிச்சதால இப்போதைக்கு நான் உன்னோட சம்மதிச்சுக்கணும். மிருதனின் கேள்விக்கு எதிராளி பதிலளிக்கவில்லை. பின்னர் பதிலுக்குக் கூறினர். எதிராளி இந்த கூற்றுக்கு மிருதன் பதிலளிக்கவில்லை. மாறாக எதிராளியை கவனிக்க மட்டுமே செய்தான். பேபி வாள் போலல்லாமல் இந்த நபர் அதிக கவசத்தை அணிந்திருக்கவில்லை. சில தலைக்கவசம் மற்றும் ஒரு ஜோடி கையுறைகளைத் தவிர உபகரணங்களைப் பொறுத்தவரை அவரிடம் சிறப்பு எதுவும் இல்லை. இதை நினைத்து மிருதன் தன்னையறியாமல் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி புதிய வீரரின் கவனத்தை ஈர்த்தான். நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? நான் இப்போ ஏதாவது வேடிக்கையா சொன்னேனா? அவன் புருவங்களை உயர்த்தி கேட்டான். பின்னர் அவர் கண்களைச் சுருக்கித் தொடர்ந்து கேட்டார். நான் ஒரு சிறிய பலவீனமானவன் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? அது சரி. இல்லை, நான் சொல்ல வந்தது அதுவல்ல. மற்ற தரப்பினரின் கேள்வியைப் பற்றி அதிகம் யோசிக்காமல் மிருதன் சுருக்கமாக பதிலளித்தான். ஆனால் விரைவில் தனது தவறை உணர்ந்தார். இரும்பு முட்டி முஷ்டி வர்சஸ் இரத்தம் முஷ்டி கடவுள். மெய்நிகர் போர் 10 வினாடிகளில் தொடங்கும். 10, 9, 7, 6, 5, 4, 3, 2, 1. மெய்நிகர் போர் இப்போது தொடங்கும். எதிராளி சிறிது நேரம் திகைத்துப் போனான். இருப்பினும் மெய்நிகர் அமைப்பின் அறிவிப்புக்குப் பிறகு அவர் உடனடியாக கோபத்தில் கத்தினார். முறை தவறி பிறந்த குழந்தை. அப்படிச் சொல்லிவிட்டு எதிராளி முகத்தில் ஒரு கோபமான வெளிப்பாட்டைக் காட்டிக்கொண்டே தன் கைமுட்டிகளை இறுக்கிக் கொண்டே மிருதன் மீது வெறித்தனமாகத் தாக்கினர். மிருதனின் அருகில் வந்ததும் அவர் உடனடியாக அவரது முகத்தில் ஒரு குத்தை வீசினார். இருப்பினும் மிருதன் தாக்குதலை கவனித்து தனது தலையை பக்கவாட்டில் சாய்த்து இந்த தாக்குதலை எளிதில் தவிர்த்துவிட்டான். முதலில் மிருதன் ஒரு சக கைமுஷ்டி பயனரான இந்த நபரை சிறிது ஆர்வத்துடன் பார்த்தான். ஆனால் இப்போது அவரது விகாரமான கைமுஷ்டி நுட்பத்தை உன்னிப்பாக கவனித்தபோது மிருதன் ஏமாற்றத்தில் உதவியற்ற பெருமூச்சு விட்டான். பின்னர் சீரற்ற முறையில் எதிராளி மீது ஒரு குத்தை வீசினான்.
பாம்! எங்கும் ரத்தம் தெறித்தது. மிருதனின் சாதாரண குத்தினால் எதிராளியின் மூக்கு நசுங்கியதால் இரும்பு நக்கில் ஈஸ்ட் வலியால் முனகினான். ஹேது எப்படி சாத்தியம்? அதுதான் எதிராளி சுயநினைவை இழந்து ஒளியின் உருவங்களாக மாறி மெய்நிகர் போர் அரங்கிலிருந்து மறைவதற்கு முன்பு பேசிய கடைசி வார்த்தைகள். எஞ்சியிருக்கும் ஒளித்துளிகளைப் பார்த்து மிருதன் தலையை மட்டும் அசைத்துவிட்டு, குழந்தை வாள் மாஸ்டர் உங்களுடன் சண்டையிட விரும்பாததில் ஆச்சரியமில்லை. பலவீனமானவர்களையும் புதியவர்களையும் இழிவாக பார்க்கும் அவரது ஆளுமையுடன் உங்களைப் போன்ற பலவீனமான ஒருவருடன் அவர் ஏன் சண்டையிட வேண்டும் என்று மிருதன் முணுமுணுத்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவனது கணினியின் அறிவிப்பு மீண்டும் ஒருமுறை தோன்றியது. நீங்கள் உங்கள் எதிரியை போரில் எளிதாக தோற்கடித்து 200 அறிவுப் புள்ளிகளைப் பெற்றுள்ளீர்கள். அந்த அமைப்பு மிருதனுக்கு அறிவித்தது. என்ன ஆச்சு? அவன் ரொம்ப பலவீனமாயிருந்தான். இவ்வளவு அறிவுப் புள்ளிகளைத்தான் கொடுத்தான். இந்த இரும்பு நக்கில் ஈஸ்டை தோற்கடித்ததன் மூலம் தனக்கு கிடைத்த சிறிய அறிவுப் புள்ளிகளைப் பார்த்தபோது மிருதன் புகார் கூறினான். இயற்கையாகவே இது நிறைய அறிவுப் புள்ளிகள்தான். இருப்பினும் மீதமுள்ள நுட்பங்களைப் புரிந்து கொள்ள எவ்வளவு அறிவுப் புள்ளிகள் தேவை என்று அவன் நினைத்தபோது இந்த தொகை மிருதனுக்கு மிகவும் குறைவாகவே இருந்தது. நுட்பங்களை விட அதிக அறிவுப் புள்ளிகள் செலவாகும் திறன்களைப் பற்றி குறிப்பிட தேவையில்லை. சிறிது நேரம் அதைப் பற்றி யோசித்த பிறகு, சண்டையைத் தொடர விரும்புகிறீர்களா என்று மெய்நிகர் அமைப்பு அவனை தூண்டியபோது அவன் உடனடியாக எஸ் என்றான். இன்னும் சில நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். அதே போர் அரங்கில் மற்றொரு எதிராளி தோன்றி அவர்கள் ஏன் ஒரே போர் அரங்கைத் தேர்ந்தெடுத்தார்கள் என்பது குறித்து மிருதன் குழம்பினான். இந்த கட்டத்தில் புதிய வீரர் திடீரென்று ஆச்சரியத்துடன் பேசினார். நீ அந்த இரும்பு நக்கில் ஈஸ்ட் பையனை தோற்கடித்தாயா? நான் எப்போதும் அந்த பாஸ்டர்த்தை தோற்கடிக்க விரும்பினேன். டேய், அது எப்படி? டா, சொல்லி வச்ச மாதிரியே அதே டைலாக் சொல்ற. அப்படிலாம் ஒண்ணுமில்ல ப்ரோ. போதும். நீங்க சண்டை போடணும்னா நாம சண்டை போடலாம். இந்த நேரத்துல இன்னும் நிறைய சலுகைகளைப் பெறுறதுக்காக நீங்க என் நேரத்தை வீணடிக்கிறீங்க. அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட விரும்புகிறார்களா இல்லையா என்பதைப் பற்றி அவன் கவலைப்படாததால் மிருதன் பொறுமையின்றி அவனிடம் கூறினான். அதற்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? மிருதன் அறிவுப் புள்ளிகளைப் பற்றி மட்டுமே அக்கறை கொண்டிருந்தான். அடுத்தவரின் விருப்பங்களை நிறைவேற்ற வரவில்லை. மெய்நிகர் போர் இப்போது தொடங்கும். நீ ஒரு பாஸ்டர். இருப்பினும் இது புதிய போட்டியாளரை கோபப்படுத்தியது. அவர் எரிச்சலுடன் கூச்சலிட்டார். அந்த பலவீனமானவர்களை தோற்கடிப்பதால் ஆணவம் கொள்ளாதே. உண்மையான சக்தி என்ன என்பதை நான் உனக்குக் காட்டி உன்னை என் முன் மண்டியிட வைப்பேன். எதிராளி மிருதனை கடுமையாகப் பார்த்தபடி நம்பிக்கையுடன் அறிவித்தார். என்ன இருந்தாலும் சரி, நீ வருகிறாயா இல்லையா? இல்லன்னா நான்தான் முதல்ல தாக்கணும்னு நினைக்கிறியா? அப்படிச் சொல்லிவிட்டு மிருதன் ஏற்கனவே எதிராளியின் முன் தோன்றி அவரின் முகத்தை முஷ்டியால் அடித்து நொறுக்கினான். பாம்! இந்த தாக்கத்தால் மீண்டும் ஒருமுறை இரத்தம் எல்லா இடங்களிலும் தெறித்தது. இந்த நபரும் தனது முதல் எதிராளியைப் போலல்லாமல் இரண்டாவது எதிராளியைப் போல ஹெல்மெட் அணியாததால் விலையுயர்ந்த ஹெட்கியரைக் கொண்டிருந்த பேபி வாள் மாஸ்டரால் அவர்களை இப்படி வீழ்த்துவது மிகவும் திறமையானது மற்றும் அதிக நேரத்தை மிச்சப்படுத்தியது. இந்த வழியில் அவனது கைமுஷ்டி நுட்பங்களும் மிருதனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. தனது இரண்டாவது எதிரியைப் போலவே மிருதன் தனது பெயரை பார்க்கவோ அல்லது தனது பெயரின் மூக்கை நினைவில் கொள்ளவோ கவலைப்படாத இந்த நபரும் அவரது அனைத்து துளைகளிலிருந்தும் இரத்தம் சிந்தப்பட்டு சிறிது நேரத்திலேயே மறைந்து போனதால் இடைவிடாமல் இரத்தப்போக்கு ஏற்பட்டது. நீங்கள் உங்கள் எதிரியை போரில் எளிதாக தோற்கடித்து 300 அறிவுப் புள்ளிகளைப் பெற்றுள்ளீர்கள். அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த கட்டத்தில் மிருதன் மீண்டும் தனக்கு முன்னால் தோன்றிய அறிவிப்பால், குறிப்பாக இந்த சண்டையிலிருந்து அவன் பெற்ற அறிவுப் புள்ளிகளின் அளவைக் கண்டு சோர்வடைந்தான். அடுத்த கணம் அவன் தலையை அசைத்துவிட்டு தன் கவனத்தை ஈர்த்த வேறு ஒன்றைப் பற்றி யோசிக்க முடிவு செய்தான். பிறகு அவன் பாராட்டில் முணுமுணுத்தான். எவ்வளவு மாயமானது! மெய்நிகர் உலகில் மக்கள் எப்படி இரத்தம் சிந்த முடியும்? இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை இவ்வளவு யதார்த்தமாக்குவதற்கு போதுமான அளவு நிரல் செய்ய அவர்கள் எவ்வளவு நேரம் செலவிட்டார்கள்?